இந்த தலைப்பு தமிழ்நாட்டிலிருந்து எடுத்தேன். ஞாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. மழை நீரானது மழை நீரானது செம்மண் நிலத்துல விழுந்துடுச்சுன்னா மழை நீரையும் செம்மண்ணையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. ரெண்டுமே ஒன்று சேர்ந்து ஒரே கரைசலா மாறிடும். இந்த இடத்துல நான் கெமிஸ்ட்ரி படித்தேன் அப்படின்றத நிரூபிக்கிறேன். பாருங்களேன், மழை தண்ணீர் செம்மண் மேல அந்த நிலத்துல விழுந்துடுது. விழுந்த உடனே ஒரே கரைசலா மாறிடுது. அறிவியல்ல பிசிக்ஸ்ல சொல்யூஷன் எத்தனை வகைப்படும்? மாணவ கண்மணிகளை பதில் சொல்லுங்க. கரைசல் எத்தனை வகைப்படும்? ஹோமோஜீனியஸ் சொல்யூஷன், ஹெட்டரோஜீனியஸ் சொல்யூஷன். ஒரு படித்தான கரைசல், இரு படித்தான கரைசல். இந்த ஒரு படித்தான கரைசல் என்பது செம்மண் நிலத்துல மழை நீர் விழுந்த உடனே அப்படியே கரைஞ்சி அப்படியே கரைஞ்சிடும். அதே போல ஒரு டம்ளர்ல சர்க்கரையை போட்டீங்கன்னாவோ அல்லது உப்பு போட்டீங்கன்னாவோ அது ஒரே மாதிரி கரைசலா மாறிடும். சரி, ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு கூழாங்கல்ல போடுங்க, கரையுமா? கரையாது. அப்போ அதுக்கு பேரு தான் இரு படித்தான கரைசல். அவர் சொல்றார், விக்ரம் சந்திராபாயி, செம்புல பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே. இந்த பாட்டை எழுதின ஒரு பேரு செம்புல பெயல் நீரார். செம்புல பெயல் நீரார். இந்த பாட்டை எழுதினவர் யாருன்னு இதுவரையிலும் ஆராய்ச்சியாளர்களால கண்டுபிடிக்கப்பட முடியல. ஆனா அவர் எழுதின அந்த வரியை வைத்தே அவருக்கு அந்த பாடலுக்கு செம்புல பெயல் நீரார் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த செம்புல பெயல் நீர் என்ற வார்த்தையை தான் நான் ஆங்கிலத்தில் த ரெட் எர்த் அண்ட் போரிங் த ரெயின் என்று நான் இந்த தலைப்பை சூட்டினேன் என்று சொன்னார். என்று சொன்னால் தமிழ் சான்றோர் பெருமக்களே, தமிழ் மொழியில எல்லாமே இருக்குங்க. தமிழ் மொழியில இல்லாதது எதுவுமே இல்லை. தமிழ் மாணவர்களுக்கு மட்டுமல்ல, மிக பெரிய மனிதர்களுக்கும் ஆளுமை மிக்க சான்றோர் பெருமக்களுக்கும் கூட அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. மிக அதிகமாக அகத்தை மட்டுமே பேசுகிறதே. காதல் பண்றது, களவு வாழ்க்கை, திருட்டுத்தனமா லவ் பண்றது, இப்படிதானே சொல்லுதுன்னு நீங்க நினைக்கலாம். இந்த அகநானூறுன்ற இலக்கியத்தை டீச் பண்ணும் போதெல்லாம் ஒவ்வொரு வரியும் நடத்தவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப காதலா இருக்கும் அந்த பாடல். நான் என்ன சொல்லுவேன்னா, கண்மணிகளே, நீங்க டிக்ளோனா விளையாடி இருக்கீங்களா? நம்ம டிக்ளோனா விளையாடி இருக்கீங்களான்னு கேட்பேன். மேம், இது ஜென்டில்மேன் படத்துல வர்ற விளையாட்டாச்சே, செந்தில் கவுண்டமணி இதுதானே இந்த ஜோக்கு? இல்லம்மா, டிக்ளோனா, கப்ளிங்கு, இந்த விளையாட்டெல்லாம் அகநானூர்ல விளையாடி இருக்காங்க. ஏற்கனவே அகநானூர்ல விளையாடிட்டாங்க. அதை தான் இவங்க என்ன பண்றாங்க, ரீமேக் பண்றாங்க, ரீல்ஸா போட்டுனுக்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் மிக சந்தோஷமாக படிப்பார்கள். அவர்களுடைய மனசுல அப்படியே ஏறிடும். இப்ப இந்த கணக்கு பாடம் வரல அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு கணக்கு நீங்க படிக்கணும். கணக்கு பாடம் எல்லாருமே ரொம்ப வீக்கு தான். ஆனா கணக்கை நீங்க நிச்சயமா நல்லா படிச்சாதான் வாழ்க்கையில உயர முடியும். இத நான் சொல்லல, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் சொல்றாரு. 20 20 18 கூட்டி சொல்லுதல் மனக்கணக்கு. 20 18 கூட்டி சொல்லுதல், 20 18 கூட்டி சொன்னா அது மனக்கணக்கு. 20 18 கூட்டி செல்லுதல் காதல் கணக்கு. 20 18 கூட்டி செல்லுதல் காதல் கணக்கு. செட்டியார் சீமையிலே அட்டியின்றி கொடுப்பது வட்டி கணக்கு. மந்தையிலே போடாதே
ஆட்டுக்கணக்கு, மொந்தையிலே போடாதே ஓட்டுக்கணக்கு, அடுக்கலையில் பாவையர்த்தம் கரிக்கோட்டால் கிழிப்பது, பால் கணக்கு, மோர் கணக்கு, தயிர் கணக்கு, இப்படி எத்தனையோ கணக்குகள் இருக்க கணக்கு பாடம், வாழ்க்கை பாடத்தை தவறாமல் போடுவதற்கு கணக்கு பாடம் எடுத்து படியுங்கள் கண்மணிகளே என்று மிக அழகாக கவிதை எழுதினார் என்று சொன்னால், தமிழ் மொழியில எல்லாத்தையும் எளிதா சொல்லிடலாம். ஒண்ணு இல்லைங்க, இந்த நிகழ்ச்சியை மருத்துவர் அவர்கள் நடத்துகிறார். மருத்துவர் நோயின்றி நாம் வாழ வேண்டும் என்பதற்காக மிகவும் சிரமப்பட்டு நமக்காக இந்த நிகழ்ச்சியை அவர் மாதம் ஏற்படுத்தி தருகிறார். இந்த திரிகடுகம் என்று ஒரு நூல் இருக்கிறது. 18 கீழ்கணக்கு நூல்கள், 18 நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள், 18 நூல்கள் மேல் கணக்கு நூல்கள். ஒரு குழந்தை கூட அழகா சொல்லிச்சு பாருங்க, சங்க இலக்கியங்களையும் சொல்லுச்சு, 18 கீழ்கணக்கு நூல்களையும் சொன்னது. சங்க இலக்கியங்கள் தான் மேல் கணக்கு, அதுதான் 18 மேல் கணக்குன்னு சொல்லுவாங்க. அது மேல் கணக்கு, இது கீழ்கணக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் 36 நூல்களாக நம்முடைய தமிழ் மொழியில இருக்கின்றன. இந்த திரிகடுகம் என்ற நூல் மிக அருமையான அற்புதமான அறநெறிகளை தன்னுடைய நூல்ல வச்சிருக்கு. எப்படின்னா, சுக்கு மிளகு திப்பிலி, சுக்கு மிளகு திப்பிலி, இந்த 3 மருந்து பொருளும் எப்படி மனிதனுடைய அதாவது நோய்களை நீக்குகின்றனவோ அது போன்று மனிதனினுடைய அகயிருளை நீக்குவதற்காக ஒவ்வொரு பாடலிலும் 3 அறக்கருத்துக்களை இந்த திரிகடுகத்தை எழுதின ஆசிரியர் நல்லாதனார். நல்லாதனார் அப்படின்னு சொன்னா அவருடைய பேர் ஆதனார் தான், ஆனா நல் என்ற அந்த சிறப்பு பெயர் முன்னாடி இருக்கு, அதனால நல் ஆதனார். அவர் எழுதியிருக்கிறாரு ஒரு அற்புதமான பாடலுங்க. அந்த அற்புதமான பாடலை நீங்கள் யாரெல்லாம் இன்றைக்கு கேட்கின்றீர்களோ நீங்கள் அனைவரும் இன்றைக்கு பாக்கியம் பெற்றவர்கள் என்று நான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் அவர் அற்புதமாக எழுதுறாரு பாருங்களேன். தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன், தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன், வேளாளன் என்பான் விருந்து இருக்க உண்ணாதான், கோளாளன் என்பான் மறவாதான், இம்மூவர் கேளாக வாழ்தல் இனிது. தாளாளன்னா யாரு? கடன் வாங்காமல் இருக்கிறவன் தான் தாளாளன். தாளாளன்னா கடன் வாங்காம தன்னுடைய சொந்த முயற்சியை மட்டுமே நம்பி வாழ்பவன். வேளாளன்னா யாரு? வேளாண்மை செய்து வந்த விருந்தினர்களுக்கு உணவு கொடுத்து அதன் பிறகே உண்பவன். கோளாளன் யார் அப்படின்னா என்றைக்கும் நன்றியை மறவாதவன். இந்த 3 பேரையும் சுற்றத்தினராக கொண்டு வாழ்வது இனிது. இப்படி வாழ்ற வாழ்க்கை தாண்டா உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணங்கள்ல நீங்க சில மாற்றங்களை செய்யும் பொழுது மகிழ்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையில தானாக தேடி வரும் என்பதற்கான அடிப்படையான ஒரு பாடலாக திரிகடுகம் என்கின்ற இந்த பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவுரங்காபாத்ல அஜய் முனாட் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். நான் வேற 8:30 மணிக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறமா தட்டுற வரைக்கும் நான் பேசிட்டு இருக்க முடியாது, எனக்கு நேரம் மிக குறைவாக கொடுத்து விட்டார்கள். என்னுடைய பரிதாபத்திற்குரிய ஒரு செய்தியாக இதை நான் பார்க்கின்றேன். 1 மணி நேரம் கொடுக்க வேண்டிய எனக்கு இவர்கள் என்னுடைய நேரத்தை வஞ்சித்து விட்டார்களே என்ற கடும் கோபத்தோட பேசிக் கொண்டிருக்கின்றேன். பாருங்களேன், அஜய் முனாட் அப்படின்ற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டுங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, இன்றைக்கு நான் இந்த செய்தியை இந்த மன்றத்தில் கற்றுக் கொடுத்து விட்டு போகின்றேன். தயவு செய்து உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் செதுக்கி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பதற்கு நான் உத்தரவாதத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் தோழமைகளே. பாருங்க, அந்த அஜய் முனாடு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு.
அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் பண்றாரு. என்னன்னா, தன்னுடைய மகளுக்கு ஒரு பெரிய 1 கோடி ரூபாயில கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்றாரு. பெரிய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. எல்லா தகப்பன்மாருக்கும் இருக்கக்கூடிய ஆசைதான். ஆனா திடீர்னு ஒரு மாற்றத்தை அவர் தன்னுடைய மனசுல நியமிச்சுடுறாரு. ஆனா இதற்கு சம்மதம் பெற வேண்டுமே. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சம்மதமும் இருந்தாதானே குடும்பம் இல்லறம் என்பது நல்லறமாக இருக்கும். அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாரு. நல்லா கவனிங்க, எல்லாரையும் உட்கார வைக்கிறாரு. எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இவர் போயிட்டு அந்த விஷயத்த சொல்றாரு. அந்த சின்ன மாற்றத்தை பண்ணாருல்ல, அது சின்ன மாற்றம் இல்லை, பெரிய மாற்றம். அந்த மாற்றத்தை குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் கிட்ட அவர் சொல்றாரு. எல்லாருமே அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாங்க. அவங்க பொண்ணுக்கிட்ட போய் கேட்டாரு, மகளே, நான் செய்த மாற்றம் உனக்கு சரியாக படுகிறதா? அப்பா தப்பாக பேசியிருந்தால் என்னை தயவு செய்து மன்னிச்சுக்கம்மா என்று சொல்லி கேட்கின்றார். அந்த மகள் அப்படியே அப்பாவை பார்த்துட்டு அப்படியே அழுறா. கண்ணில் தண்ணியா ஊத்துது. என்னம்மா செய்தி சொல்லுங்கம்மா, சஸ்பென்ஸ் வைக்கிறீங்களேன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு சஸ்பென்ஸா இருக்கு? எல்லாருக்கும் சஸ்பென்ஸா இருக்கு. அப்போ நல்ல ஒரு கரவொலி கொடுக்கலாம் இல்லையா? அந்த சஸ்பென்ஸோட அந்த மகள் தந்தையினுடைய முகத்தை பார்த்து அழுகிறாள். தந்தையும் அழுகிறார். நான் உலகத்தில் எத்தனையோ தகப்பன்மார்கள் பார்த்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய மட்டும்தான் the best father in this world என்று சொன்னார். அப்படியா அம்மா, நீ சொல்றது உண்மையாரு? ஆமா, எத்தனையோ பேரு ஆடம்பரமாக எதையோ செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் செய்த இந்த மாற்றத்தினால் 100 பேருக்கு வாழ்வளிக்க என்று இதைவிட பெரிய பாக்கியவதி என்னை தவிர வேறு யார் இருக்க முடியும் என்று சொன்னால், ஆம், அந்த மகளான திருமணத்தில மிகவும் அந்த திருமணத்தை நடத்தி முடித்து அவளுடைய திருமணத்திற்காக 1 கோடி ரூபாயை ஒதுக்கி இருந்தாலே அந்த 1 கோடி ரூபாயில் 90 பேரை தெரிவு செய்து இவர் தினமும் கார்ல டிராவல் பண்ணுவது அந்த பகுதிகளில் பிளாட்ஃபார்ம்ல வசித்துக் கொண்டிருந்த ஏழையவர்களை கண்டு மனம் இறங்கி அவர்களுக்கு 100 வீடுகளை கட்டி கொடுத்து அந்த வீட்டுக்கான பத்திர பதிவோடு அந்த திருமணம் முடித்த கையோடு அந்த மகள் திருமண பரிசாக அனைத்து வறியவர்களுக்கும் அந்த 90 பேருக்கும் கொடுத்தாள் என்று சொன்னால், இதுதாங்க உலகத்துல மிகச்சிறந்த கல்யாண பரிசாக இருக்க முடியும். அவர் தன்னுடைய எண்ணத்தை சிறிதளவுதான் மாற்றினார். ஒரு நாள் கூத்துக்கு எதுக்குங்க 1 கோடி ரூபாய் செலவு பண்ணணும்? இன்றைக்கு நிறைய பேர் ஆடம்பரம், ரொம்ப பகட்டு, பணம், காசு, துட்டு, மணி இப்படி தன்னுடைய வாழ்க்கையில மற்றவங்க எதிர்க்க நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாம நம்ம காலத்தை கழித்து கொண்டிருக்கிறோம். 90 பேருக்கு அந்த கல்யாண பெண்ணின் மூலமாக வீடு கொடுத்தார் என்று சொன்னால், இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில கிடைச்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைங்க. ஓவர் நைட்ல ஒரு லேடி 4 கோடி ரூபாய் சம்பாதிச்சான்னா உங்களுக்கு தெரியுமா? அந்த கதை தெரியுமா? தெரியாது. ஓவர் நைட்ல, ஒரு நாள் நைட்ல பணக்காரர் ஆகிறதெல்லாம் சரத்குமார் படத்துல பார்த்துருப்பீங்க. ஓவர் நைட்ல சோழ மன்னன் ஒருத்தன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய அவைக்கள புலவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டான், ஒரு கட்டளை கொடுத்துட்டான். இங்க பார், 4000 கோடி பாடல்களை இந்த இரவுக்குள்ள நீங்க எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்துட்டான். இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு விடிப்பிதுங்கி நிக்கிறாங்க. யாரு? புலவர்கள். புலவர்கள்னா என்ன, உடனே ரெடிமேடா எடுத்து விடுறதுக்கு அது என்ன சரக்கா என்ன? அவர்களால கவிதை எழுத முடியல. அதுவும் 4000
பாடல்களை எப்படி ஒரு ஓவர் நெட்டில் எழுத முடியும்? அங்கே ஒரு லேடி வந்தாங்க. இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும், உங்களுடைய பிரெயினை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஒரு லேடி வந்தாங்க. டேய், நீங்கள்லாம் என்ன முட்டாளுங்களாடா? 4000 கோடி பாடல்களை ஒரே ஒரு இரவுக்குள்ளே எப்படிடா எழுத முடியும்? கொஞ்சம் உன் மூளையை மாற்றி யோசிடா, உன் எண்ணத்தை மாற்றுடா, மாற்றி யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஔவை பிராட்டி அங்கே வந்தாங்க. ஔவையார், தமிழ் மூதாட்டி ஔவையார் வந்தாங்க பாருங்க. வந்து ஒரு பாட்டை எழுதுனாங்க. 4000 கோடி பாட்டை எழுதி முடிச்சிட்டாங்க. 4000 கோடி பாடல் அது. அந்த பாடலை படிச்சுட்டு மன்னனுக்கு அவ்வளோ சந்தோஷம். யாருப்பா இந்த பாடலை எழுதுந்து? இந்த பாடலை எழுதுவதற்கு யார் ஐடியா கொடுத்தது? நான் இதை மனசில் வச்சு தான் உங்களுக்கு டெஸ்ட் வச்சேன், நீங்கள்லாம் ஒழுங்காக எழுதுறீங்களான்னு. அருமையாக எழுதிட்டு வந்திருக்கிறீங்களேன்னு பாராட்டுறாரு. இந்த அம்மா தான் தமிழ் மூதாட்டி ஔவை பிராட்டி. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்று எழுதினால் பாருங்கள். அந்த தமிழ் பாட்டி, தமிழ் மூதாட்டி எழுதினா பாருங்க பாட்டு. மதியாதார் முற்றம் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும். மதியாதார் முற்றம் மதித்தொரு கால் சென்று மிதியாமை கோடி பெறும். உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம் மனையில் உண்ணாமை கோடி பெறும். இரண்டாவது, உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம் மனையில் உண்ணாமை கோடி பெறும். மூணாவது, கோடி கொடுத்தும் குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல் கோடி பெறும். அறிவுடைய சுற்றத்தோடு கோடி ரூபாய் கொடுத்தாவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம வச்சுக்கணும். அதற்கு அடுத்து பாருங்களேன், கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடாமை கோடி பெறும். கோடானு கோடி கொடுத்தாலும் தன்னுடைய நா கோடி கோடாமை கோடி பெறும். இப்படி 4 செய்திகளை கோடி கோடி கோடின்னு ஒரு கோடி பாடலாக 4 கோடி பாடலை ஒரே ஒரு ஓவர் நைட்டில் ஒரு பெண்பார் புலவர் எழுதினாள் என்று சொன்னால் தமிழ் மொழியினுடைய சிறப்பு, எண்ணங்களை அவள் செதுக்கியதால் வாழ்க்கையில் பெற்ற மகிழ்ச்சிங்க இது. தலையாட்டாதீங்க, கை தட்டுங்க. இப்படி எண்ணங்களை செதுக்கினாலே பல பிரச்சனையிலிருந்து நம்மால கண்டிப்பா வெளியே வர முடியும். அது மட்டுமல்ல, இந்த சொல்லின் செல்வர், நான் 2 செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா நேரத்துக்கு சரியா கொடுக்கணும். பேச்சாளருக்கு அழகு நேரத்துக்கு கொடுக்கறதா. நான் நிறைய செய்திகளை எடுத்துட்டு வந்திருக்கிறேன், 1 மணி நேரம் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி. சரி, என்னுடைய நேரம் அது. கியாபே விஸ்வநாதத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லின் செல்வர் கியாபே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய சுமையை வேறு யாருக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, வேறு யாருக்கிட்டையோ கொடுக்க மாட்டாங்க. இந்த செய்தியை படித்ததுலேருந்து எனக்கு அந்த எண்ணம் வந்துடும். எனக்கு நான் கல்லூரியில் பாடம் நடத்தும் போது லேப்டாப்பு, புக்ஸு, அப்புறம் அட்டண்டன்ஸு, ஒர்க் ஷீட்ஸு எல்லாமே கையில் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருப்பேன். நடந்து போகும்போது அம்மா அம்மா கொடுங்கம்மா, தமிழ் பாடத்தை எடுக்கிறதுனால தமிழம்மான்னு கூப்பிடுவாங்க. அம்மா அம்மா கொடுங்க நான் எடுத்துக்கிறேன்வாங்க. இல்லைம்மா, எனக்கு உடனே கியாபே ஞாபகத்துக்கு வந்துடுவார். ஏன்னா தன்னுடைய சுமையை தானே எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த பண்பாட்டை எனக்கு தன்னுடைய வாழ்வியலோடு கற்றுக் கொடுத்த பெருமகனார் அவர். உடனே நான் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு போவேன். இன்னைக்கு அப்படியும் நான் மறந்து என்னுடைய பேகை சேர்மதுரை ஐயா அவர்கள் அப்படி கொஞ்சம் தூரம் எடுத்துன்னு வந்துட்டாரு. பதபதச்சு போயிட்டேன். ஐயா தயவு செய்து நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடி போய் வாங்கி கொண்டேன். அவர் தமிழினுடைய இனிமையை பற்றி அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. தமிழ் மொழியினுடைய இனிமையை பற்றி அவர் மிக அழகாக சொல்கிறாரு. கொல்லிமலை காட்டில் உள்ள, இது எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வைக்கிற டெஸ்ட் இது. நீங்கள் கடைசியில் நான் என்ன கேள்வி கேட்குறேனோ அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ நான் சொல்கிறத அப்படியே கவனிக்கணும், கூர்ந்து கவனிக்கணும். கொல்லிமலை காட்டில் உள்ள ஓர் ஆள்கிட்ட நான் தேன் கொண்டு வரும்படி சொல்லியிருந்தேன். தேன் எடுத்துகிட்டு வர சொன்னாராம் கியாபே. அவன் நான் சொன்ன அன்னைக்கு வராமல் மறுநாள் வெறுங்கையோடு நின்றான்.
மறுநாள் வந்து வெறுங்க